ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மகிட்ட நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் பொட்டு வச்சு யூஸ்ஃபுல்லான ரொம்பவே பயனுள்ள ஒரு 4 டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் பொட்டு வச்சு நான் சொல்லியிருக்கிற இந்த 4 டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க, நான் உங்களுக்கு இந்த பொட்டு வச்சு என்னென்ன டிப்ஸ் நம்ம எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ முதல்ல நம்மக்கிட்ட நூல்கண்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு நூல்கண்டு வச்சுருப்போம் இல்லையா? இந்த நூல்கண்டு பார்த்திங்கன்னா இப்படி அந்த நூலெல்லாம் ஒன்றோட ஒன்று சிக்கலாகிடும். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்படி ஒன்றோட ஒன்று சேர்த்து நம்ம ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இதுலேயோ போட்டு வைக்கும் போது இப்படி சிக்கலாகிக்கிட்டு நிறைய நூல் நமக்கு வேஸ்ட் ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டிக்கர் பொட்டை யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த நூல்கண்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நூலை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ, அதாவது எந்த இடத்துல அந்த நூல் முடியுதோ அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டிக்கர் பொட்டை நம்ம ஒட்டி விட்டுட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நூலை இப்படி சுற்றிடுங்க. சுற்றிட்டு அந்த நூல் எண்ட் ஆகிற இடத்துல ஒரு ஸ்டிக்கர் பொட்டை நம்ம ஒட்டி விட்டுடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதுங்களே, அந்த நூலோட எண்டில் நீங்கள் ஒரு பொட்டை ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த நூல் அந்த கண்டுலேருந்து பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி பிரிஞ்சு வராமல் இருக்கும்போது நமக்கு அந்த நூல் கண்டு ஒன்றோட ஒன்று அந்த நூல்லாம் சிக்கிக்காமல் இருக்கும். பாருங்கள், நீங்கள் எப்படி போட்டு வச்சாலும் இந்த நூல்கண்டு பிரிஞ்சு வராது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அந்த பொட்டு இருக்க இடத்துலேருந்து எடுத்திங்கன்னா ஈஸியாக அந்த நூலை நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வச்சுருக்கிற எல்லா நூல்கண்டுலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி அந்த நூல் முடிகிற இடத்துல எண்டில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுடுங்க. எல்லா நூல்கண்டுலையுமே நான் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கப்புறமா நீங்கள் இதை ஒன்றோட ஒன்று எப்படி நீங்கள் இது பண்ணாலும் அது அந்த நூல் பிரிஞ்சு வராததுனால நூல் சிக்கலே ஆகாது. நீங்கள் ஈஸியாக எடுத்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பாக்ஸ்லேயோ எதில் போட்டு வச்சாலும் என்ன பண்ணாலும் இது ஒன்றோட ஒன்று ஒட்டி அந்த மாதிரி நூல்கண்டு நூலில் சிக்கி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ஜர் செல்ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற சார்ஜர் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சார்ஜரில் நம்ம சார்ஜ் போடும்போது என்ன செய்வோம் அப்படின்னா, ஃபோனில் இதை இன்சர்ட் பண்ணுவோம். முதல்ல இதை இன்சர்ட் பண்ணுவோம். எப்போயுமே 2 பக்கமும் ஒரே மாதிரி இந்த மாதிரி சார்ஜர் இருந்ததுன்னா எது கரெக்டான பக்கம்னு நமக்கு தெரியாது. முதல்ல இப்படி சொருகுவோம், அதுக்கப்புறம் அது இல்லைன்னு சொல்லிட்டு அது கரெக்டான இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப இந்த மாதிரி எடுத்துகிட்டு திரும்ப இது பண்ணுவோம். அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நம்மளுடைய பொட்டை இப்படி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னாக்க, நீங்கள் எடுக்கும் போது இந்த பொட்டு மேல் பக்கம் இருக்க மாதிரி டக்குன்னு நீங்கள் எடுத்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். போட்டு கழட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சும்மா போட்டு அந்த இதை இது பண்ணாமல் இந்த மாதிரி பொட்டை ஒட்டி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து நீங்கள் எந்த பக்கம்னு பார்த்துட்டு நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி செல்லோ டேப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தடவை இதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம அப்படி விரலால் நகத்தால் அப்படி தேய்ச்சி அந்த பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு என்ன பண்ணாலும் ஒரு சில இதில் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற அதுலேயும் இந்த ஒயிட் கலரில் இருக்கிற டேப்லலாம் கண்டே பிடிக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இவ்வளோ தூரத்துக்கு அந்த இதை எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை கட் பண்ணிவிட்டு அந்த எண்டை அப்படியே நீங்கள் சும்மா விட்டுட்டாலோ இல்லை அப்படியே ஒட்டி விட்டுட்டாலோ நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நம்ம இது எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்மளுடைய அந்த ஸ்டிக்கர் பொட்டை ஒரு சின்ன சைஸ் பொட்டை ஒட்டி விட்டுடலாம். இப்படி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இதை செல்லோ டேப்பை நீங்கள் ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கிறதோடு மட்டும் இல்லை, ஈஸியாக அதுலேருந்து எடுத்துக்கவும் முடியும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி விட்டுடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு யூஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் விரலால் அப்படி தேடிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அது ரொம்ப டென்ஷன் கொடுக்கும் சமயத்தில் எடுக்கவே முடியாது. இப்போ இந்த பொட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோன்னா டக்குன்னு இப்படி எடுத்துடலாம். அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த எண்டை அப்படியே விட்டுடாமல் ஒரு ஸ்டிக்கர் பொட்டை மட்டும் ஒட்டி விட்டுடுங்க. ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இது நெக்ஸ்ட்டு யூஸ்க்கு ரெடியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ அடுத்ததாக நம்மளுடைய செல்ஃபோன் அந்த ஃபோனுடைய அந்த கேஸ் இருக்கு இல்லையா, கவர் இருக்கு இல்லையா, அதோடைய அடியில் நீங்கள் ஃபோனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 பொட்டு, இந்த பொட்டு தான் இல்லை, நீங்கள் ரெகுலராக ஸ்டிக்கர் பொட்டு யூஸ் பண்ணுவீங்கன்னா எந்த பொட்டு யூஸ் பண்ணுவீங்களோ அதில் வந்து ஒரு 2-3 பொட்டை வந்து பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, நமக்கு நீங்கள் ரெகுலராக ஸ்டிக்கர் பொட்டு ஒட்டுறவங்க நெத்தியில் வச்சுக்கிறவங்களா இருந்தால் சமயத்தில் அந்த பொட்டு வந்து கீழே விழுந்துடும். அப்போ நம்ம அவசரத்துக்கு பொட்டு தேடிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி செல்ஃபோன் கவரில் பின்னாடி ஒட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க நம்ம பொட்டு அப்படின்னு நம்மளுடைய இந்த ஒரு சின்ன கவரில் போட்டு அதை பேக்கில் கூட வச்சுக்கலாம், நம்ம கொண்டு போகிற ஹேண்ட்பேக்கில் கூட வச்சுக்கலாம்னு நினைப்பீங்க. வச்சுக்கலாம் தான், ஆனால் ஹேண்ட்பேக்கு நம்ம எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. நம்ம எங்கேயாவது போனால் கூட பேக் ஒரு இடத்துல வச்சுட்டு போனாலும் கூட நம்ம ஃபோனை வந்து எப்பயுமே எந்நேரமும் கையில் வச்சுருப்போம். அதனால நமக்கு எந்த இடத்துல பொட்டு நமக்கு மிஸ் ஆனாலும் டக்குன்னு இதில் இருக்கிறது நமக்கு ஞாபகம் வரும். நம்ம எடுத்து அந்த பொட்டை வந்து நீங்கள் திரும்ப வச்சுக்கலாம். ஏன்னா ஃபோனை வந்து நம்ம பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் நம்ம கையில் கொண்டு போவோம். பேக்கை கூட எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கொண்டு போய் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனால் எங்கே போனாலும் நம்ம கையில் ஃபோன் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு 2 பொட்டு ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நெத்தியில் இருக்கிற பொட்டு ஒரு வேளை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதை எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். இதுவுமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். இந்த பொட்டு வச்சு நான் சொல்லிக்கிற அந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.